அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். இந்த அனைத்து தமிழ் சொந்தங்கள் சொன்னதுக்கு இன்னைக்கு காலையிலேருந்து 2 பேர் என்கிட்ட கேட்டாங்க. தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம்னு சொல்றீங்க, எதுக்கு வந்து மும்மொழி கொள்கையை வந்து ஆதரிக்கிறீங்க? அப்போ தான் அவங்ககிட்ட கேட்டேன், இப்போ மும்மொழி தமிழ்நாட்டில் வந்து தமிழில் படிக்கிறவங்க தமிழர்கள் வந்து மும்மொழி கொள்கையை வந்து படிக்கலையா? உங்களுடைய தலைவர், உங்களுடைய தலைவருடைய பொண்ணு, உங்கள் தலைவருடைய பேரன் பேத்தி எல்லாம் வந்து மும்மொழி கொள்கை படிக்கலையா? அப்போ நான் தமிழ் சொந்தங்கள் சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அதுக்கு எந்த பதிலும் வரல. அதை விடுவோம். இன்றைக்கி வந்து தலைப்புச் செய்தி எல்லா செய்தியுமே வந்து எல்லா ஊடகங்களையும் பார்த்தீங்கன்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து தமிழக முதல்வர் வந்து இன்னைக்கு பண்ணார். எதுக்காகன்னா, இந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறதுக்காகவும் அந்த நாடாளுமன்ற தொகுதி குறைப்பு அது சம்பந்தமாகவும் ரெண்டுமே வந்து ஒன்றுமே இல்லைன்றது தெரிஞ்சும் இவரும் கூட்டினார். இவர் கூட்டினதுக்கு ரிமோட் உடைச்ச ஒரு கட்சியிலேருந்து முதற்கொண்டு எல்லா கட்சிக்காரங்களும் வந்தாங்க, லெட்டர் பேட் கட்சி உட்பட. ஆனால் அதுக்கான காரணம் என்னன்றது வந்தவங்களுக்கும் தெரியும், கூட்டினவங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா இது 1961 கிடையாது. எல்லோரும் விரல் நுனியிலே வந்து என்னென்ன விஷயம் இருக்குது, என்னென்ன எதுக்காக இவங்க எதிர்க்காங்கன்றதை மக்களே வந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக அண்ணன் திரு ரகுராமன் அவர்களுடைய தலைமையில் சிறப்பு விருந்தினராக அமர் பிரகாஷ் ரெட்டி வராது. தாம்பரம் அம்பேத்கர் சிலை அருகில் வந்து கையெழுத்து இயக்கம் நம்ம வந்து கொண்டு வரோம். மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா மாவட்டங்களையும் நடக்குது. பல்லாவரம் வடக்கு சார்பாக எங்களுடைய மண்டல தலைவர் திரு சந்திரசேகர் தலைமையில் நாங்கள்லாம் போடுவோம். அதே மாதிரி அனைத்து மாவட்டங்களில் இருக்கிற தமிழ் சொந்தங்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய சொந்தங்கள், பொதுமக்கள் அனைவரும் இதனுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும். உங்களுடைய பேர் ஆதரவை வந்து பதிவு செய்யணுன்றதை நாங்கள் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களுடைய தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னார்னா, நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறீங்க, தமிழக பாஜகவும் அழைப்புங்குது. நாங்கள் வரோம். எதுக்காக வருவோம்? ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது, பிரச்சனை அப்படின்றதுக்காக நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படின்னா வருவோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, கள்ளச்சாராய மரணம் நடந்தபோது நீங்கள் கூப்பிடல, வேங்கை வயலில் வந்து மலத்தை கலந்த போது நீங்கள் கூப்பிடல, சிவகங்கையில் ஒரு தலித் இளைஞர் வந்து புல்லட் வாங்கிட்டார், அதை எரிச்சிட்டாங்க, அதுக்கு நீங்கள் கூப்பிடல. இப்போ சமீபத்தில் நேத்திக்கு காலையில் கூட ஒரு இப்போ சிறுமி மேலே பாலியல் வன்கொடுமை நடந்தது, இதுக்கெல்லாம் கூப்பிடல. ஒரு பெண் காவலர் மீது வந்து பாலியல் வன்கொடுமை, அதுக்கும் கூப்பிடல. இதுக்கெல்லாம் கூப்பிட்றீங்கன்னா தமிழக பாஜக வருமே தவிர, மற்றபடி மக்கள் பிரச்சனையை தவிர உங்களுடைய அரசியலுக்காக நீங்கள் உங்களுடைய பலத்தை நிரூபிக்கணுன்ற ஒரு பாணியில் வந்து நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு தமிழக பாஜக வராதுன்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவும் வரல, நாம் தமிழர் கட்சியும் வரல, தமிழ் மாநில காங்கிரஸும் வரல, மற்ற கட்சிகள் எல்லாம் போனாங்க. எனவே மக்கள் அனைவரும் இதை வந்து கடந்துருவோம். விரட்டு செய்தி வந்து காலையில் முடிஞ்சிருச்சு. நாளைய தினம் கையெழுத்து இயக்கம் தமிழக பாஜக சார்பாக நடக்குது. அனைவரும் உங்களுடைய ஆதரவு தரணும்னு அனைத்து தமிழ் சொந்தங்களையும் வேண்டி விரும்பி கேட்டுங்க. வாழ்க பாரதம், வாழ்க தமிழகம், வாழ்க புகழ் தமிழ்.